ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஃப்ளவர் சீரியஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்ட் 3. ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். வீடியோ வேணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிசைனை பற்றி பார்க்கலாம். இது வந்து செம்பருத்தி பூ பேஸ் வச்சு இந்த டிசைனை போடுறோம். செம்பருத்தி டிசைன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் போடுற ஸ்டெப் மாதிரியே ஒன்று ஒன்றா போட்டுக்குங்க. இதே மாதிரி போட்டு க்ரியேட் பண்ணினாக்கா உங்களுக்கு செம்பருத்தி டிசைன் வந்துடும். ஃபைனலாக அந்த மகரந்தம், அப்புறம் ஷேடிங் பண்ணுறது, ஃப்ளவர்க்குள்ளே ஷேடிங் பண்ணிவிட்டு போல்ட்னஸ் பண்ணோம்னாக்கா ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு ஸ்மைல் மாதிரி போட்டு 4 கோடு போட்டு அதுக்கப்புறமா ஃப்ளவர் மாதிரி டிசைன் கொடுத்தோம்னாக்கா முடிஞ்சிடுச்சு. சிம்பிளாக செம்பருத்தி டிசைன் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ வேணால் பாஸ் பண்ணி ஸ்லோவாக பார்த்து கற்றுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் டிசைனை பற்றி பார்க்கலாம். இது வந்து கல்ஃப் டிசைன் மாடலில் வரையலாம். நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பைரல் போட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் நிலா மாதிரி போட்டுக்கிறேன். அதை வந்து திக்னஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரியே செகண்ட் ரோலையும் பண்ணிக்கலாம். இது வந்து கேப் இருக்கிற இடத்துல மட்டும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். மற்ற இடத்துல வந்து மோடாக இருக்கிற மாதிரி, அதாவது கார்னரில் வந்து திக்காகவும் சென்டரில் வந்து போல்டாகவும் இருக்கணும் இந்த டிசைன். அப்போ தான் பார்க்க ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கார்னரில் வந்து, அதாவது எண்டு பார்ட்டில் வந்து தின்னாகவும் மற்ற இடத்துல திக்காகவும் இருக்கும். இப்படியே போட்டோம்னாக்கா நான் வந்து 3 பெட்டல் மட்டும் போட்டுக்கிறேன். இதே மாதிரி போட்டு நீங்கள் கல்ஃப் ஃப்ளவரை உருவாக்கலாம். இது வந்து அரபிக் டிசைன், அதுபோல் டிசைன் போடும்போது யூஸ்ஃபுல்லாகும். இந்த ஃப்ளவர் மொத்தமும் அரபிக் டிசைனுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான், கல்ஃப் டிசைனை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பற்றி பார்க்கலாம். இது வந்து சிம்பிளாக போடுற டிசைன் தான். ஸ்பைரல் போட்டு லீஃப் மாதிரி ஒரு 2 லீஃப் போட்டுக்கலாம். அதே போல் அது கீழே இன்னும் 2 லீஃப் போட்டு ஒரு சின்ன ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துட்டோம்னாக்கா இந்த ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பெட்டல் வந்து நீங்கள் எந்த பெட்டல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவருக்கு இந்த பெட்டல் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக பெட்டல்ஸ் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா எப்பயுமே எல்லா வீடியோக்கும் வந்து லைட்டாக ஷேடிங் கொடுக்கலாம். ஷேடிங்லேயே நிறைய டைப் இருக்குது. நான் வந்து சிம்பிளாக ஷேடிங் மட்டும் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய டைப் ஷேடிங் வந்து வரப்போகிற வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது போல் வீடியோ வேணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெஹந்தி ரிலேட்டடான வீடியோ அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.